கரகாட்டக்காரன் படத்தில் கவுண்டமணி செந்திலிடம் ₹1 கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு வா என்று சொல்லுவார். கரகாட்டக்காரன் படம் வெளிவந்தது 1989. இப்பொழுது 2025. இப்பொழுது ₹1 கொடுத்தால் 2 பழம் கிடைக்காது. அதற்கு காரணம் என்ன? இன்ஃபிளேஷன், தமிழில் பணவீக்கம் என்று சொல்லுவோம். அப்படின்னா என்ன? பணம் வீங்குதா அப்படின்லாம் இல்ல. அப்ப அந்த டேர்ம்ஸ் என்ன? இந்த டேர்ம்ஸ் எல்லாம் யோசிச்சா எனக்கு பயமா இருக்கு. கேஷ் ஃப்ளோன்னா என்னன்னு தெரியாது. எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல அதை பத்தின டேர்ம்ஸோ இல்ல அதை பத்தின விவரங்களோ எனக்கு தெரியாது. இதோட அடிப்படை என்ன? இதை பத்தி நான் வெளியில கேட்கறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு, இல்ல தயக்கமா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை எப்படி நான் தெரிஞ்சு கொள்றது? இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, ETF மியூச்சுவல் ஃபண்ட்ன்றாங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த அடிப்படையும் தெரியாது. அதுக்கு முதல்ல பணத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சு கொள்ளணும். பணம் ஏன் இப்படி முதலிட வேண்டும்? முதலிடாமல் இருக்கலாமே. இல்லாவிட்டால் எதுக்கு கணக்கு பார்க்கணும்? கணக்கு பார்க்காம இருக்கலாமே. அப்படின்னா பெரிய நிறுவனங்கள் எல்லாமே கணக்கு பார்க்கறது. நாங்க யோசிப்போம், இப்ப நாங்க எதுக்கு கணக்கு பார்க்கணும், செலவழிக்கலாமே சந்தோஷமா அப்படின்னு. இல்ல கஷ்டப்பட்டவங்க தான் கணக்கு பார்ப்பாங்க அப்படின்னு எல்லாம் அர்த்தம் கிடையாது. பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருந்து எல்லோருமே கணக்கு பார்ப்பாங்க. அந்த கணக்கு பார்க்கறது மூலம் அவங்க சின்ன சின்ன நுணுக்கங்களை அறிஞ்சு கொள்வாங்க. அந்த நுணுக்கங்கள் அந்த வியாபாரத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அப்ப இந்த மாதிரி பிராக்டிக்கலான விஷயங்கள், இந்த மாதிரியான நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை இந்த புத்தகம் பேசுது. அதான் பணம் படைக்கும் கலை என்னும் புத்தகம். இந்த புத்தகத்தில் இருக்கும் சிறப்பு என்னவென்றால், எல்லோருக்குமே பணம் குறித்த ஒரு அடிப்படை கிடைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இதை என் சொக்கன் அவர்கள் எழுதியிருக்கிறார். இதுக்கு பெரிய நீங்க எக்கனாமிஸ்டா இருக்க வேண்டும் என்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இது மிக மிக எளிமையான முறையில் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிற நூல். உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டாக் மார்க்கெட் பற்றியோ அல்லது பணம் குறித்தோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறித்தோ நாலேஜ் இருந்தால் நீங்க இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனா ஒரு அடிப்படை வேண்டும், எல்லாவற்றையும் பற்றின ஒரு அடிப்படை புரிதல் எனக்கு வேண்டும் அப்படி என்று நினைத்தால் நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கலாம். தமிழில் மிக குறைவாகத்தான் இந்த மாதிரியான புத்தகங்கள் வருகிறது. தமிழில் எழுதுவது மிகவும் குறைவு. அதே நேரம் வெளிவருவதும் ஒரு நல்ல எல்லாவற்றையும் ஆராய்ந்து எல்லா பக்கமும் ஆராய்ந்து வெளிவருவது மிக மிக குறைவு. உதாரணமாக, ஒரு பக்கம் 2 விதமான நபர்கள் இருப்பார்கள். ஒன்று முழுமையாக வாழ்க்கையை விட்டு கொடுத்து முழுமையாக சேமிக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். இன்னொரு பக்கம் செலவழி என்று சொல்லுகிறவர்கள் இருப்பார்கள். இப்ப இந்த ரெண்டுக்கு நடுவுல வாழ்க்கை ஒரு கொஞ்ச நாளைக்கு இல்லையா, நாங்க நாளைக்கு என்று சேர்த்து வச்சிருக்கும் போது நாம் அனுபவிக்காமலே போயிடுவோம். அப்ப அனுபவிப்பது எப்படி, அதே நேரம் பணத்தையும் கையாளுவது எப்படி, இந்த 2 முறைகளையும் ஒரு சமநிலை பேணி அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று என் சொக்கன் அவர்கள் மிகவும் ஒரு பேலன்ஸான பெர்ஸ்பெக்டிவ்ல இது அழகா எழுதியிருக்கிறார். இந்த நூலை நீங்க அடிப்படையாக பணம் குறித்து அறிந்து கொள்ள நிச்சயமாக வாசிக்க வேண்டும்.